வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? வாக்களித்த மக்களை திமுக ஏமாற்றுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை. சினிமாவை போன்று பஞ்ச் டயலாக் பேசக்கூடாது. விஜய் அறிக்கைக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று திமுகவை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது, தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்றனர். அதே போன்று வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நீட் தேர்வை எடுத்துக்கொண்டால் நாங்கள் வந்தது முதல் கையெழுத்தில் 2021 வாக்குறுதியாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வந்தார்கள். ஆனால் அதனை ரத்து செய்யவில்லை என்று மக்களை ஏமாற்றும் விதமாக இருக்கிறது அவர்களுடைய வாக்குறுதிகள் என்ற ஒரு உதாரணத்தின் பேரில் அவர் விளக்கியிருந்தார். இவ்வாறாக ஒரு அறிக்கை மூலமாக திமுக அரசிற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள், சினிமாவில் பஞ்ச் டயலாக் போன்று யாராவது எழுதி கொடுத்து பேசுவதை போன்று இங்கு பேசக்கூடாது. இது மத்திய அரசினுடைய ஒரு திட்டம். அவர்கள் கொண்டு வந்தது. கிராமப்புற மக்கள் யாரும் மருத்துவர் ஆக்கிவிடக்கூடாது என்பதுதான் மத்திய அரசின் திட்டம். அதனை அடிப்படையிலேயே தான் மத்திய அரசு இது போன்ற விஷயங்களை செய்து வருகிறது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டியது மத்திய அரசினுடைய வேலை. இது மாநில அரசால் செய்ய முடியாது. இது மக்களுக்கும் தெரியும். சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசின் நடைமுறை புரிந்தால்தான் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்று விஜய் அவர்களுக்கு பதிலடியாக சிவசங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த வழக்கறிஞர் முனைவர் GS மோகன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜலீல் அவர்கள் அரங்கில் நம்முடன் இணைகிறார். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திராவிட சிந்தனையாளர் திரு பார்த்திபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு ஜலீல், உங்கள்கிட்ட இருந்து துவங்குகிறேன். தலைவருடைய அறிக்கை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய அறிக்கை, திமுக அரசை தாக்கியவருடைய அறிக்கையானது இருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவதுங்க, நாளொரு மேனியுமா பொழுதொரு வண்ணமுமா ஒவ்வொரு விமர்சனங்களுக்கு தமிழக அரசு ஆளாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்திங்கன்னா, போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத முன்னெடுத்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த ஒரு கேள்வியில், ஒரு அறிக்கையில் இந்த ஒட்டுமொத்த திமுகவும் பதறுது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய இயலாமையை தான் இங்கே ஒவ்வொரு முறையும் காட்டுது. அதுக்கு இன்றைக்கி அமைச்சர் அவர்கள் எதிர்வினையாற்றிருக்காரு. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் இது வரைக்கும் சொன்ன வாக்குறுதிகளை 3.5 ஆண்டுகள் நிறைவேற்றிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த 3.5 ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன எல்லா திட்டங்களோ இல்லை ஒரு 60%, 70%, 100% என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லாமல் இவரை வச்சு பதில் சொல்கிறதும், அமைச்சர் சேகர் பாபு அவர்களை வச்சு பதில் சொல்கிறதும், இப்படின்னு ஒரு பதிலை மட்டுமே கொடுத்து கடந்து போய்கிட்டே இருக்குதை தவிர்த்து, இல்லாத ஒரு விஷயங்களை ஒரு செய்திகளை இருட்டடிப்பு செய்யணும். இப்போ பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்படலை. நிறைய அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் பணம் கொடுக்கப்படலை. அதே மாதிரி இப்போ நிறைய ஆசிரியர்கள் பணி நியமனம் இருக்குது. இப்படி பலதரப்பட்டங்க ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீட் தேர்வு விஷயத்தில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மேஜிக் வச்சுருக்கோம், அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சிக்கு வந்திருக்குது இந்த தமிழகத்தினுடைய அரசு. அதில் உட்கார்ந்துட்டு இன்றைக்கி தன்னுடைய மகனை விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் ஆக்கியாச்சு. ஆனாலும் இங்கே தீர்வு கிடச்சிதா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறாரு, அது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குதா அப்படின்றது கூட விஜய் அவர்களுக்கு தெரியலைன்றது. முட்டாள்கள் நாங்கள் இல்லை, ஏமாற்றப்பட்டவர்கள் மக்கள்னு சொல்கிறோம். ஏமாற்றுபவர்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள்ன்றது தான் வரலாற்று உண்மையாயிடுச்சு. அப்போது தொடர்ந்து இந்த திமுக அரசு
மக்களை வந்து வஞ்சிக்கும் விதமாக ஏமாற்றும் விதமாக ஏமாற்றக்கூடியதுல ஒரு பங்கு தான் இதை முன்னிறுத்தி இருக்குது. அதை தான் சொல்லி நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம், அதுக்கான மேஜிக் எங்கள்கிட்ட இருக்கு, ரகசியம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத எடுத்து வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் மாணவர்களையும் இளைய சமூகத்தையும் ஏமாத்தி இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை வந்து பறி கொடுத்துருவோமோ, நம்ம பிள்ளை இந்த நீட் தேர்வு எழுதிட்டு நமக்கு உயிரோட பிள்ளையா கிடைக்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்த எல்லாருமே நம்ம பிள்ளையா இருந்து படிச்சா போதுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த நீட் தேர்வை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு திமுக கிட்ட எந்த கண்டென்ட்டும் இல்ல. நாங்க தான் கொண்டு வருவோன்னு இவர்கள் சொன்ன எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு வந்து லஞ்சமும் லாவண்யங்களும் மக்களுடைய பொதுமக்களுடைய மரணமும் அதிகரிச்சு. விஜய் அவர்கள் இதே போன்றுதான் அவர் மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியிலும் நீட் தேர்வு பத்தி தான் பேசினாரு. தொடர்ந்து அவர் நீட்டை கையில் எடுப்பதற்கு என்ன காரணமா இருக்கு? அதாவதுங்க, சாமானிய மக்களும் ஏழ்மையான தங்கை அனிதா மரணத்திற்கு அப்புறம் வந்து இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. அந்த வீட்லேயும் தன்னுடைய பங்கை வந்து இரங்கலை வந்து தெரிவித்தார், பங்கெடுத்துக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணுற மாதிரி ஒரு மாயையை தான் திமுக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பேசுகிறாரு, இங்கேருந்து பேசுகிறாரு, பனையூரிலிருந்து அரசியல் செய்கிறாருன்ற ஒரு விமர்சனம். இதுக்கே நீங்கள் பதறீங்களே, பனையூர்லேருந்து அரசியல் செய்கிறதாவே இருக்கட்டும், பதறாமலாம் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் இல்ல, நீங்க புரிஞ்சிடுறீங்க இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு தரங்க, உங்களுக்கு வாய்ப்பு. பதறதுக்கு நான் காரணம் தான் இது. நீங்க சொல்லுங்க, நீட் என்னாச்சு? அன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு? ஏமாத்துறாங்க உங்களை திமுகன்னு சொல்லிச்சா இல்லையா? அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உங்களுடைய பதில் நேரத்துல பதில் சொல்லுங்க. நானும் குறிக்கிட வேண்டியது இருக்கு. நிச்சயமா திமுகவுக்கு மிகப்பெரிய பதட்டம் அதிகரிச்சு மக்களை சந்திக்க முடியாத ஒரு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடா இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸ்மாக் கடையை மூடிடுவோம் நாங்க, யாரு தாலியும் அறாதுனாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தாலியும் அக்கா கனிமொழி அவர்கள் கையில இருக்குதான்றதுதான் கேள்விக்குறியா இருக்குது. மாணவர்களை மட்டும் இல்ல, தமிழக மக்களை தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய மக்களுக்கு பொங்கலுடைய தொகுப்பை கூட கொடுக்க முடியல. கஜானா காலி ஆயிடுச்சு. வெள்ளை அறிக்கை கொடுக்கிறதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்கான்னு மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். 2017 எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு மாணவர்களுக்காக நடக்குமோன்ற ஒரு சந்தேகங்களும் ஒரு கேள்விக்குறிகளும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமான ஆலோசனைகளும் போய்கிட்டு இருக்கு. இந்த கடற்கரையா எந்த கடற்கரையும் தெரியாது. சரி சரி, தொடர்ந்து பேசலாம் சார். திரு பார்த்திபன் சார். அதாவதுங்க, இந்த நாட்டில் வந்து சில ஜனநாயக உரிமைகளை வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் புதிய இயக்கத்தை துவங்கி இருக்கிறாரு. அவர் முதலமைச்சராக வரணும், மக்களை சந்திக்கிறேங்கிறாரு. அதுலாம் எந்த விதமான மாற்று கருத்துல இந்த நாடு நாடு கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை. ஆனா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு ஒரு பாடல் வரியை போட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்காரு. எத்தனை மக்கள் வந்து எக்ஸ் தளத்தில் பார்க்குறாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் தினசரி ஒரு 3-4 ஆண்டு காலமாக ஒரு சில பத்திரிகைகள், அரசுடைய செய்திகள், இவைகளெல்லாம் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லையோங்கிற விஷயம் இன்னைக்கு தென்படுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க கிட்டத்தட்ட 100% வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகங்கள் சொல்லாத விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவதுங்க, 1,12,00,000 பேருக்கு இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய 1,12,00,000 தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் மகத்தான முறையிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. இரண்டாவதாக, இல்ல நீங்க இருங்க சார் நான் சொல்லிறேன். இங்க பாருங்க, நீங்க எதையுமே செய்யல, ஏமாத்துறாங்க. உங்களுக்கு அத ஒண்ணு தான் சொல்ல முடியும். அவர் என்ன சொல்லிருக்காரு சார்? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சார்? அவர் என்ன சொல்லிருக்காரு? அவர் சார் அத சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் சும்மா நீங்க வாட்டுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டா ஒரு அவப்பேரை உருவாக்குறீங்களா? அதெல்லாம் தவறு சார். நீங்க வேண்டாம் இல்ல சார், பேச விடுங்க சார். நான் பேசுறேன். ஒரு புதுசா துணை முதல்வர் என்ன பதவி சார்? புதுசா நீங்க புதுசா எதுவுமே ஆட்சியை வந்து ஏத்துக்கிற முடியாது சார்.
கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு இயக்கத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக என்ன சொல்லிருக்கீங்க? நீட்டு தேர்வை போன்று என்ன சொல்லிருக்காரு? ஒரு மணி நேரம் என்ன தலைவர் சொல்லிருக்காரு? எந்த திட்டமே நடக்கல, ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லணும்ல சார். இருங்க சார், அதெல்லாம் இல்ல சார். ஒரு செகண்ட் அவர் நீங்க சொன்னீங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார், ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க சொன்னதுக்காக இதையெல்லாம் நம்ம பதிவு செய்ய வேண்டியது தொலைக்காட்சியில் அவசியம். 1,12,00,000 பேர் இந்த நிமிஷம் வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்துல பயனடைகிறாங்க. தினசரி பேருந்து அதாவது விடியல் பயணம்ங்கிற திட்டத்துல 60 லட்சம் மகளிர்கள் தினசரி பயணம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நான் முதல்வன் ஒரு திட்டத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துல இதுவரை 23 லட்சம் பேர்களுக்கு இன்றைக்கு அறிவு போட்டப்பட்டிருக்கிறது, பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பல லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்கு சென்றிருக்காங்க. அப்புறமேல என்ன கேட்டீங்கன்னா புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்துல வந்து ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2,75,000 பேர் அதுல தனியார் பள்ளிகளையும் சமீபத்தில் தூத்துக்குடியில் நிகழ்ச்சியில இல்ல சார் சொல்லிடுறேன் சார் 5 நிமிஷம் கொடுங்க. அதாவது அந்த திட்டத்துல 2,75,000 மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வீடு தேடி மருத்துவங்கிற திட்டத்துல 2 கோடி பேரை அவங்க அந்த திட்டம் நிறைவு செஞ்சு சமீபத்தில் முதல்வர் அவர் ஈரோட்டுக்கு சிலையில அந்த 2 கோடி பயனாளியை திட்டம் இது பண்ணாங்க. மக்களுக்கான திட்டம் இல்லையா? அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் தான் இந்த திட்டங்களை தவிர வேற என்ன நீங்க சொல்லுங்க? நீட் தேர்வுக்கு மரியாதைக்குரிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய 1 கோடி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாரு. சட்டமன்றத்தில் முதல்வர் தீர்மானம் கொண்டு வந்து தீர்மானத்தை நீக்கணும், நீட்டை நீக்கணும் சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் பல்வேறுபட்ட திட்டங்களை செய்யறாங்க சார். மக்களுக்கான அரசாங்கம் நீங்க திட்டங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப ஒரே கேள்வி, அதாவது இன்னைக்கு சிவசங்கர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சட்டம் புரிந்தால்தான் நாட்டு நடைமுறை புரிந்தால்தான் அரசின் நடைமுறை புரிந்தால்தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாக்குறுதியை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியலையான்னு ஒரு கேள்வியை எழுப்பலாம் இல்லையா? இந்த நாங்க முதல் கையெழுத்தில் நீக்குவோம், இன்னைக்கு பேசுறாரு மாநில அரசு தான் நேரடியாக நீக்க முடியாது, மத்திய அரசு தான் நீக்கணும், இது கூட அவருக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது வாக்குறுதி கொடுத்தவங்களுக்கு அது தெரியும் சார். அதாவதுங்க மாநில சட்டமன்றத்து மத்திய அரசு அப்படி எந்த நம்பிக்கையில நான் சொல்லிடுறேன். மத்திய அரசு பிறப்பிக்கக்கூடிய பல்வேறுபட்ட சட்டங்கள், பல்வேறுபட்ட மசோதாக்கள் மாநில அரசுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகின்ற பொழுது அதை பரிசீலனை செய்து நீக்கிய வரலாறுகள் இந்திய அரசியல் அதிமுக பண்ணாங்களே சார். என்ன புதுசா சொல்றேன், 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அதுதான் ரகசியமா இல்ல ரகசியம் இல்ல சார். எப்படி நீக்கல என்னும் சார்? நீக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு நீண்ட நெடிய காலமாகவே நீட்டுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து ஆளுகிற கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருக்கும்போது செஞ்சாங்க. ஆனா மத்தியில இருக்கக்கூடிய அரசு ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகள், மாநில மக்களுடைய பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் மாநில பட்டியலில் இருக்கும், மத்திய பட்டியலில் இருக்கும். மாற்றுகிற உரிமை இருக்கு. மாநில பட்டியலில் இருக்கா மாத்திருவோன்றது மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசு மேலூருக்கு
அருகாமையில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டம் மத்திய அரசு திட்டம் தான். ஆனா மாநில முதல்வரே சொல்லிட்டாங்க கொண்டு வர ஒரு முதலமைச்சர் அரசியல் வந்த உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார், இந்த விஜய் அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து. அதாவது தம்பியும் ஆவேசப்படுறாரு, அண்ணனும் ஆவேசப்படுறாரு. இல்ல, இது வந்து ஒரு அறிக்கை, மக்களுக்கு ஒரு பதிவு. ஓகே, இது அறிக்கை வந்து அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தாதான் எந்த அரசுமே சரி, மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, தவறான செய்திகள், தவறான வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இது முதல் அறிக்கை. கண்டிப்பா இவங்க தலைவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க வந்து நீட்டை மட்டும் பேசலைங்க. 2020 2019 பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அப்போ 2020 இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அதிமுக அரசு சரியாக கையாளவில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அதை வந்து அந்த கேஸ் எல்லாம் இதை பத்தி சட்டமன்றத்தை நீங்க குறுக்கிடாதீங்க, ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதை எப்போ விளக்கம் கொடுக்கிறாரு? 4 வருஷம் முடிஞ்ச பிறகு விளக்கமா? அதை தான் சொல்ல வரேன் நான். எப்போ 2020 பேசினார், நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றது வாக்குறுதி தானே, மக்களுக்கு ஒரு வாக்குறுதி தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதை விடுங்க, 2020 பழைய கதைன்னு சொல்லுவீங்க. முதல் முறையாக அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்த போது என்ன அறிக்கை விட்டாரு? அடுத்த முறை இது மாதிரி நடக்காது அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுக்குறேன்னாரு. 1 வருஷம் கழிச்சு கரெக்டா அதே விஷயம் நடக்குது. அதே மாதிரி இவங்க பேசுறதுல நிலைத்தன்மையே கிடையாது. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இப்ப இருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூட என்ன சொன்னாரு, அந்த நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும், அதிமுக அரசுல அந்த ரகசியம் கூட எங்ககிட்ட கேட்கறாங்க, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வந்து அதை அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு கிண்டல் பண்ணவங்க அவங்களுக்கு அப்ப தெரியாதா இது வந்து மாநில பட்டியல்ல கிடையாது, பொது பட்டியல்ல தான் இருக்குன்னு? பொது பட்டியல் கொண்டு போனது யாரு? அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 1976 இந்த சட்ட திருத்தம் 42 கொண்டு வந்து அதுல தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் நீங்களும் இருந்தீங்கல்ல மத்திய அரசாங்கத்துல, இன்க்ளூடிங் வாஜ்பாய் அரசாங்கத்துல நீங்க இருந்தீங்க, அங்க வகித்தீங்க. அப்ப கேட்க வேண்டியது தானே. ஆனா இருங்கண்ணா, நீட்டுக்கு இல்லைன்னா சுகாதாரம், பள்ளிகள், கோர்ட்டு இது எல்லாமே அன்னைக்குதான் போச்சு, கல்வி எல்லாமே அன்னைக்குதான் போச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் நீட் தேர்வு பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குல்ல சார். ஆனா நீட் தேர்வு அதாவது பொது பட்டியல் இருக்கிறது மக்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொல்றேன், தயவு செய்து குறுக்கிடாதீங்க. இவங்க தப்பா பிரச்சாரம் பண்ணாங்கன்றதுக்கு இது நீங்க சொன்னீங்க தெரியுமா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். பொதுப்பட்டியல்ல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, பொதுப்பட்டியல்ல இருக்கிற விஷயத்துல மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் எல்லா மாநிலங்களும் அது ஒத்துக்க வேண்டும், சில மாற்றங்கள் அவங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன். இந்த I.N.D.I.A கூட்டணி வந்து இந்திய அரசியலமைப்பை காக்க வந்த கூட்டம், அதாவது கூட்டணி சொல்லிட்டு மன்னிச்சுக்கணும், கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அரசியலமைப்பை அழிக்க வந்த கூட்டணி, இவங்க காக்க வந்த கூட்டணி. ஆனா இவங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றீங்கல்ல 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்னு, முதல்ல மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது, கல்வி திட்டம். அவங்க இதை ஒத்துதான் போகணும், சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். இங்கிலீஷ்ல நீட் எக்ஸாம் இருந்தா அதை தமிழ்ல கொண்டு வான்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுல மாநில அரசு எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் மறைச்சு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு மக்கள் நம்பி இருந்தால் பாவம் தான் படணும் நம்ம மக்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நிலைத்தன்மையே கிடையாது. இப்போ இந்த மந்திரி என்ன சொல்றாரு, அது வந்து எங்க பட்டியல் இல்ல, எங்க கையில இல்ல. அப்போ உங்க முதலமைச்சரோ உங்க துணை முதலமைச்சரோ அன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது இது தெரியாதா? தெரியணும்ல. ஒரு எலெக்ஷனுக்கு வரீங்க, மாநில அரசு ஃபார்ம் பண்றீங்க. மறுபடியும் வரணும் உங்ககிட்ட. திரு GS மோகன் சார், இந்த பிரச்சனையை உங்களுடைய முதல் சுற்று பார்வை சொல்லுங்க சார்.
அதாவது நீட் தேர்வை பொறுத்தளவு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. எப்படி கொடுத்தோம் என்றால், நாங்க INDA கூட்டணியில இருக்கோம். INDA கூட்டணி வெற்றி பெற்றால்தான் நாங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, இதுக்கு முன்னாடி 2021 சட்டசபை தேர்தலில் நீங்க வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இல்ல அது உண்மைதான். அந்த அடிப்படையில பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற 20 அதுதான் அந்த ரகசியமா சார்? எதுதான் அந்த ரகசியம்ன்றது கரெக்டா தெரியல. இல்ல ரகசியம் எல்லாம் இல்ல. இதுல கூட்டணி முறையில INDA தான் தீர்மானிக்கும். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதியை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்க தமிழ்நாட்டிலே சொன்னோம். ஆனால் INDA கூட்டணி வரவில்லை. ஆகையால் இது தவிர்க்க முடியாதது. நீங்க குற்றம் சாட்டலாம், அது தவறில்லை. ஆனால் இதுதான் நடைமுறையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ இருக்கிறது யாரு? மோடிஜி அவருடைய ஆட்சிகள் இருக்கிறது. அதனால்தான் அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு பல பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது பெண்களுக்கு அரசு பேருந்துகளே கட்டணம் இல்லாமல் பயணிக்கின்றார்களா இல்லையா? இரண்டாவது திருமண உதவி திட்டம். 10வது வரை படித்தவர்களுக்கு கல்வி தகுதி 10வது வரை 25,000 ரூபாய் தருகின்றோம். கிராஜுவேட்டா இருந்தா அவங்களுக்கு 50,000 ரூபாய் தருகின்றோம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாருடைய நினைவு விதவை மறுபடி திட்டம், அது நாங்கள் அமல்படுத்தியிருக்கின்றோம். ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளுக்கு அவங்களுக்கு உதவி செய்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். அதாவது அவர்கள் ஒரு 25,000 ரூபாயும் 8 கிராம் தங்க நாணயமாகவும் கொடுக்கப்படுகிறது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணம் உதவி திட்டம் 25,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. சத்யவாணி முத்து அம்மையாருடைய நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்துகின்றது. சில எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இங்க பைனான்சியல் கிரைசிஸ். பைனான்சியல் ஹெல்ப் பண்றது யாரு? மத்திய அரசு ஹெல்ப் பண்ணுமா? இப்ப கூட நிதி ஒதுக்கி இருக்காங்க. 7,000 கோடி கிட்ட வரி வருவாய் ஒதுக்கி இருக்காங்க. தமிழக அரசு பாரதிய ஜனதா ஆளுகிற சர்க்கார்ல அதிகமா கொடுத்திருக்காங்க. 20,000 கோடி 25,000 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு ரேஷியோக்கு படி ரொம்ப இணையத்துல பேசுறாங்க. அதுல குறையே சொல்லல. ஆனால் நீங்க ஜிஎஸ்டில பிடிச்ச பண்றீங்க, அதை இமிடியேட்டா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய நலத்திட்டங்கள் தவறான செய்திகள் சொல்லாதீங்க. கொடுத்தாச்சுன்னா உங்க நிதி அமைச்சரே ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா தவறான செய்தி சொல்ல போறோம். சொல்லுங்க, அதுல எங்க மாட்டு நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க யூ ஆர் ஆல்சோ பிலாங் டு தமிழ்நாடு. ஆனா நானு தமிழ்நாடுன்னா உங்க நிதி அமைச்சரை இதுக்கு மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்க. குரல் கொடுக்க வேண்டும். நீங்கள் சேர்ந்து குரல் கொடுத்தால் தான் மத்திய அரசு அவருக்கு தெரியும். நீங்க எங்களோட இல்லாம இங்கேயே நீங்க பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா யாரை பாதிக்கும்? மக்களை தான் பாதிக்கும். இப்ப புதிதாக அமைச்சிருக்கின்ற கட்சியை கூட அவர்களுடைய உரிமை அது. அவர்களுக்கு மாவட்ட ரீதியாக இன்னும் அந்த நிர்வாகத்தை அவங்க அமைக்கல. அதனால அவங்க சொல்ற அது நம்ம அமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் தான் அமைச்சர் தான் இருக்காங்க. இல்ல அவங்க மொத்தம் 38 மாவட்டங்கள்ல 100 மாவட்டங்கள் நாங்க அமைக்க போறோம், அதுக்கான பொறுப்பாளர்களை போடுவதாக இருக்கின்றோம் என்று அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதுல என்ன தலையில அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க அதாவது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாங்க அரசியலுக்கு வாங்க, விழிப்புணர்வோடு வாங்க, எங்க மேல் குற்றம் சாட்டு சொல்லுங்க. நாங்க இல்லை என்று சொல்லவில்லை. எதிர்கட்சிகள் என்றால் குற்றம் சாட்டுவதுதான் இயல்பு. அதை நாங்கள் நியாயமான குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி கண்டிப்பாக நிறைவேற்றும். ஆனா அமைச்சர் அப்படி பதில் ஆக்கப்பூர்வமா பதில் இல்லையா? அவரோட பதில் பாத்தீங்கன்னா பஞ்ச் டைலாக் பேசக்கூடாது, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான கேள்வி தானே வச்சிருக்காரு சிவசங்கர். அப்படி இல்ல பஞ்ச் டைலாக்னா அவர் ஒரு நடிகர் மாதிரி பேசல. நீங்க அரசியல்வாதியா பேசுங்க, தப்பு இல்ல. இந்த சூழலை வைத்து பேசுங்க. எப்படி நடிகர் தான் பேசணும்னு இருக்கா? நீட்டை எடுத்து அப்ப எந்த நடிகரும் நீட்டை பேசக்கூடாது. அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு தன்னுடைய கட்சியை ஒருங்கிணைச்சு எல்லா மாவட்ட செயலாளர்களும் அறிவிக்கிறத ஜனவரியில அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க உங்க கட்சியில மாவட்ட செயலாளர் போடுங்க, வட்ட செயலாளர் போடுங்க. ஐயா, இங்க கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டு ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உங்களால முடியலன்னா தார்மீகமான மன்னிப்பு கேட்டுட்டு விலகிடுங்க. நாங்க பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோம்னு ஒத்துக்கங்க. அதை விட்டுட்டு
பஞ்சு டயலாக் பேசுறீங்க? அது நடிகரா இருந்து பேசணும் இல்ல, இடைவேளை சமூக செயற்பாட்டாளராக எத்தனையோ பேர் கேட்டுக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு நடக்கும். நீங்க இன்னைக்கு 3.5 ஆண்டுகள்ல 140 உங்களோட இயலாமையை காட்டுது. எல்லா பேருந்துகள்லயும் உங்களால போக முடியும். பெண்களா எல்லா பேருந்துலயும் பயணிக்கிறதுக்கு அனுமதி செய்யுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், 2021 இந்தியா அந்த I.N. கூட்டணி கொடுத்த வாக்குறுதினால நாங்க சொன்னோம்னு சொல்றீங்க. அது தப்புன்னா அதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அது உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். மக்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. 18 மாநிலத்துல ஒத்துக்கிட்டாங்க. மீதி எல்லா மாநிலத்துல நீட் எக்ஸாம் நடந்துச்சு 2 வருஷத்துக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு மக்களுடைய பிரச்சனையை தான் முன்னிறுத்தி எல்லாவித துரித நடவடிக்கையும் எடுத்து வருகிறோம். ஏனென்ற சில ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். காரணம் வந்து பைனான்சியல் கிரைசிஸ். நமக்கு மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதி உதவியை பேச முடிக்கிட்டோம். கொஞ்சம் இணையத்துல பேச நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க. அதுக்கான விஷயம் அவர் டைம் தரேன். சொல்லுங்க சார், பேசுங்க மோகன் சார் பேசுங்க. அதனால சில திட்டங்கள் எங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், இல்லை என்று சொல்ல. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு தான் காரணம். அவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை அவர்கள் தந்தாரே. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் எல்லா திட்டங்களும் முறையாக செயல்படும். இப்பொழுதே எல்லா திட்டங்களும் நான் சொன்ன அத்தனை திட்டங்களும் பெண்களுக்காக எல்லாம் இந்த அரசு எடுத்திருக்கிறதா இல்லையா? நீங்க அதில் குறை இருந்தா சொல்லுங்க, தப்பில்லை. நீங்க எதிர்கட்சிகள் குறை சொல்ல வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சுட்டிக்காட்டுவதை அரசியலாக்காமல் மக்களுக்காக சொல்லுகின்ற மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பிரதிபலிக்கணும். நீங்க ஏதோ 19 சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். 2019 எலெக்ஷனில் நாங்கள் வெற்றி பெற்றுவோம். 2022 நாங்கள் தான் வெற்றி பெற்றுவோம். இப்பொழுது நடந்த இந்த பாராளுமன்றத்திலே 2024 நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். இப்போ மக்கள் ஆதரவு எங்களுக்கு, அது உங்க தப்பு கிடையாது, மக்களோட தப்பு. பை தி பீப்பிள் ஆஃப் தி பீப்பிள். அந்த அடிப்படையில் மக்களுக்கான பணிதான் நாங்கள் செய்கின்றோம். அந்த பணியில சில குளறுபடிகள், சில ஏற்றங்கள் தாழ்வுகள் இருக்கும். அதை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். நாங்கள் என்ன செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டீங்கன்னா நாங்கள் ரெக்டிஃபை பண்ண தயாராக இருக்கின்றோம். ஆகையால் குறை கூறுவதே நீங்க கட்சி நடத்துவதாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு ஜலீல் சார், ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் இன்னும் விஜய் அவர்கள் என்ன முன்னெடுத்திருக்கார். இப்போ இந்த குறை சொல்லுவது இதுதான் நம்மளுடைய மற்ற பாணி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும்னு சொன்னாங்க. மற்றபடியும் வந்து இதே அவங்களும் கிட்டத்தட்ட எல்லாரையும் மாதிரி இந்த குறை சொல்லும் முதல்வரா உட்கார வைங்க. நீங்க குறை சொல்லணும்னா எதிர்கட்சிகள் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பிஜேபி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சீமான் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில நீங்களும் நம்ம இருப்பை காட்டுவதற்காக இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது பேசுறேன், புரியுதுங்களா? நீங்க வந்து குறைகளை சுட்டி காட்டுறதே உங்களால தாங்கிக்க முடியலீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு தான் அது அர்த்தம். உங்களை நீங்க மாத்திக்கங்க, உங்களுடைய குறைகளை சரி செய்வதற்கான வேலைகளை பாருங்கன்னு தான் சொல்றோம். இப்பவும் அவர் 19 சொல்ல அண்ணன் இணைய வழியில சொன்னார் இல்லையா, அவர் 19 சொல்லல, நீட்டை பத்தி மென்ஷன் பண்ணி இருக்காரு. இதே போன்று இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. அதை நான் கேட்ட 2 பேருமே பேசுறதுக்கு மறுக்கிறாங்க இல்லையா. மதுவை பத்தி கேட்டேன், இதை டாஸ்மாக பத்தி கேட்டேன், போதை கலாச்சாரத்தை பத்தி கேட்டேன், மாணவர்கள் கொடுத்த லேப்டாப்பை பத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எதுக்குமே பதில் சொல்றதுக்கு இல்ல. அப்போ திட்டத்துக்கான பெயர்களை மாற்றி வைத்து கொண்டு இவர்கள் நாங்க புதுசா கொடுத்தோம்னு இருக்கிறாங்க. ஏன் மகளிருக்கு இலவச பேருந்துனா ஒரே பேருந்துல போயிட்டு போட்டுமே, அதுக்கு தனியா ஒரு கலர் அடிச்சு எதுக்கு ஒரு பேருந்தை விடுறீங்க? அப்போ நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயத்த பண்றீங்க. அதுல இன்னைக்கு 60 லட்சம் பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ரைட், ஓகே, நீங்கள் இலவசம் சொன்னால் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எத்தனை பேரை நீங்கள் வந்து எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம், புரியுதுங்களா? இங்கே வந்து 19 சொல்கிறதுக்கோ போகிற போக்கில் சூன்ட்டு போகிறதுக்கோ வேலையெல்லாம் இல்லை. இறங்கி நின்று மக்களுக்கான தேவைகளை, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறாரு. உங்களுடைய முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏன் நேரடியாக
போகலன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இவர் ஏன் போல, இவர் ஏன் போல? முதல்வர் யாரு, துணை முதல்வர் யாரு, நீங்க ஏன் போல? வான் சாகசம் நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்னைக்கு போய் ஆய்வு பண்றீங்க. அதுக்கு முந்தின நாள் இந்த ஃபார்முலா ரேஸ் 1 கார் நடக்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் போய் மகன் நடத்துறாருன்னு ஆய்வு பண்றாரு. ஆனால் இதை ஏன் நீங்க போய் இன்னும் போய் என்னன்னு கூட சந்திக்கல? அப்ப என் வீட்டு புள்ளன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? காசு வருதுன்ற நிகழ்ச்சிக்கு போவீங்க, மதுவுக்கு எதிராக பேசுவீங்க, ஃபார்முலா ரேஸு காரில் சாராய கம்பெனிக்காரனுடைய விளம்பரத்தை பயன்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் காசுக்காக எதை வேணால் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கீங்களா? இன்னைக்கு 42 கடைகளை அதிகப்படுத்திருக்கீங்கன்றதான் புள்ளி விவரம். நீங்கள் திராவிட மாடலில் விடியலுக்கான அரசு எத்தனை கடைகளை இது வரைக்கும் மூடி இருக்கீங்க? 500 கடைகள் ஒவ்வொரு ஆண்டு மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஆண்டுக்கு 500 கடைகள்னா இது வரைக்கும் 1750 கடைகளை மூடிட்டாங்க. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதை வேணா 500 கடைகளை மூடிட்டு கடை எங்க மூடி இருக்காங்க? ரெண்டாவது மது விற்பனை வந்து டார்கெட் வச்சு போயிட்டு இருக்கு. மது விற்பனை டார்கெட் வச்சு ஒவ்வொரு சென்னையில எத்தனை கடை மூடிங்க உங்களுக்கு வரும் டார்கெட். மதுபானத்துக்கு டார்கெட் வச்சுலாம் என்ன அரசாணை ஏதாவது பிறப்பிச்சிருக்காங்க? சார் வருமானம் அது சார் சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் முதல் கையெழுத்தாக மதுபான கடைகள் மூடப்படும் சொன்னாரு. மக்கள் ஓட்டு போட தயாரா இல்ல சார். அதனால அடுத்த கட்ட நகர்வா வந்து ஒட்டுமொத்தமான மதுக்கடைகளை மூட முடியாது. ஆனா அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை மூடி சார். சென்னையில எத்தனை இடம், மதுரையில எத்தனை இடம், மானாமரில் எத்தனை இடம் தெரியாது. தமிழ்நாடு அளவுல டாஸ்மாக் கடை மூடி இருக்காங்க. நீங்க புதிய கடைகள்லாம் திறக்கிறதுல மக்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இடத்துல ஆய்வு செய்து கடைகள்லாம் மூடி இருக்காங்க. நீங்க டாஸ்மாக் பொதுவா இவர் கடைகள்னா சென்னையில ஒரு இடத்துல காட்டுங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க நாங்க போகாம இருக்கோமா? மதுரையில எத்தனை கடை மூடிங்க? சட்டமன்றத்திலேயே பேசி பதிவு பண்ண விஷயம் சார். சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காங்க சார். தமிழ்நாட்டு மக்கள் தான் சாப்பிடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா டாஸ்மார்க்ங்கிறாரு. அது வந்து எவ்வளவு தொலை கட்டுப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தா சார் இருக்காங்க. கிடைக்கல உங்களுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடுத்துட்டு போறது சார். கிடைக்குதா கிடைக்கல சார்? பண்ணி அதுல எத்தனை ஆயிரம் பேர் தினசரி சார் பத்திரிகை படிக்கிறவர் தான். தினசரி பாருங்க எத்தனை பேர் கைது செய்யறாங்க, எத்தனை பேருக்கு தீர்வு வழங்கப்படுது. அதையும் தாண்டி நடந்துகிட்டு இருக்கிறப்ப கண்ட்ரோல் பண்றாங்க சார். நீங்க நான் வந்து முதல் சுற்றுல பேசும்போது நிலைத்தன்மை இல்லைன்னு சொன்னேன். அவருக்கு அண்ணனுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். அதாவது அண்ணா நீங்க சொன்னீங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பொய்யை உங்கள் கட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் சொல்றேன். ஒரு தொலைக்காட்சியில அவங்களுடைய முக்கியமான செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கவே இல்லை மோடி அப்படின்னு ஒருமையில மோடியை போய் பார்த்தார் எங்க முதல்வர். உடனே பயந்துகிட்டு 63,000 கோடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. என்ன கொடுத்தாங்க தெரியுமாண்ணா? இந்த ஒப்பந்தம் வந்து இப்ப போட்டது கிடையாதுன்னா அதிமுக அரசோட போட்டது. 10% மத்திய அரசு கொடுக்கும், 30% மாநில அரசு கொடுக்கும், 60% கடன் வாங்கி பண்ணணும். அந்த கடனுக்கு என்ன உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா உங்க அரசாங்கத்துக்கு? அதாவது வட்டி இல்லா கடனை நாங்க வாங்கி உங்களுக்கு வட்டி இல்லாம கொடுக்கிறோம், நாங்க வட்டி கட்டி உங்களுக்கு கொடுக்கிறோம். மத்திய அரசாங்கம் அந்த 40,000 கோடியை கொடுக்கறாங்க. இதுதான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வாக்குறுதிப்படி உங்க முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பெரும் பெரும் அமைதி பூங்காவாக இருக்கு, இந்தியா முழுக்க இதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்றாரு. ஒரு தொலைக்காட்சி பேட்டியில ஒரு பிரஸ் மீட்ல உங்க மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா?
இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பேசும்போது இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதுங்க. இந்த கூட்டத்திலேயே கூட என்ன வந்து ஒருத்தன் குத்திட்டு போயிடுவான், அது வந்து நாளைக்கு அமைச்சர் குத்தப்பட்டார், கரெக்ட் தானே? இந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததா இல்லையா? அப்படி சொல்றாரு. என்ன நிலைத்தன்மைன்னா முதலமைச்சர் சொல்ற இருங்கண்ணா சொன்னாருன்னா பிரஸ் மீட்ல சொன்னாருன்னா சரிண்ணா. இன்னொன்னு, ஒரு தொலைக்காட்சியில திரும்ப அதே செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னா, அதுக்கு வாங்க, அது இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்க. இது கூட மதிப்பு மிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னார். ஓகே, உங்க தொலைக்காட்சியில் கூட நியூஸ்ல வந்தது, ஏன்னா உங்க ரிப்போர்ட்டர் அங்க இருந்தார். ஓகே, இன்னொரு விஷயம், அதாவது இந்த போதைப் பொருள் பத்தி பேசும்போது அது மோடியோட ஸ்டேட்ல இருந்து வருது, குஜராத்ல இருந்து வருதுன்னு அதே செய்தி தொடர்பாளர் ஒரு டிபேட்ல பேசுறாரு. அடுத்த நாள் போலீஸ் ரிப்போர்ட் என்ன தெரியுமா வருது, அருப்புக்கோட்டையில ஃபேக்டரி வச்சு அந்த பீட்டா மெத்தமைனா, எனக்கு இந்த போதைப் பொருள் பேர்லாம் தெரியாதுன்னா, அந்த மெத் அப்படின்ற ஒரு சிந்தட்டிக் ட்ரக் அங்க தயார் பண்ற உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு நிலைத்தன்மையே இல்ல. அவங்க கொடுக்கிற ஒரு வாக்குறுதி ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. ஒரு செய்தி தொடர்பாளர் கிட்ட பேசும்போது ஒண்ணு பேசுறாங்க, நடக்கிறது வேற. இதுக்கு என்ன பண்றது? அது வந்து வாக்குறுதி தானே. அந்த 2020 பேசினதும் வாக்குறுதி தானே. நான் வந்த உடனே நான் அந்த ஸ்பெஷல் கோர்ட் அமைப்பேன்னு சொன்னது. இப்போ 3.5 வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்த பிறகு, இவ்வளவு போராட்டம் நடந்த பிறகு அதை வந்து பண்றாங்க. இதை முதல்லயே பண்ணிருக்கலாமே. ஒரு தக்க தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுத்திருந்தா. அதே மாதிரி பொள்ளாச்சியை பத்தி பேசுறாங்க. இத நம்ம சட்டசபையில இது பேசும் பொழுது பொள்ளாச்சியை பத்தி பேசுறாங்க. பொள்ளாச்சியில் அப்படி நடந்தது, அதிமுக எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க வந்து 4 வருஷம் ஆச்சுன்னா எடுக்க வேண்டியது தானே. உங்களுக்கு யார் குற்றவாளின்னு தெரியும் இல்லையா? 2 வருஷம் கழிச்சு வழக்காடு மன்றத்துல வழக்குல இருக்கு. நீங்க அதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. இல்ல என்ன சொன்னாருன்னா முதல்வர் நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கன்னா, நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. பல்கலைக்கழகத்துல நடந்தத தண்டனை வாங்கி கொடுங்கனா, நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன் வாங்கி கொடுக்கல? குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். பொள்ளாச்சியில் நடந்த வழக்குல 22 நாட்கள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்க. எனக்கு வந்து ஆதாரங்களை சட்டமன்றத்துல கொடுங்கன்னாங்க. சபாநாயகர் 2 கட்சியுடைய ஆதாரங்கள், முதல்வர் கொடுத்த ஆதாரமும் திரு உதயகுமார் அவர்கள் தலைமையில் 20 எம்எல்ஏக்கள் கொடுத்த ஆதாரத்தையும் பார்த்துட்டு, அது இதுல வந்து 2 பேரும் சொன்னதை நான் பார்த்ததுல 22 நாட்கள் கழிச்சு தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் சொன்னதான் உண்மை. 24 மணி நேரத்துல குற்றவாளியை கைது பண்ற ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா சார், அந்த குற்றவாளியை 24 ஒரு நாள் விட்டுட்டு திருப்பி அடுத்த நாளைக்கு வந்து இல்ல சார், அனுப்பிட்டாங்க. விசாரணையை காவல் நிலையத்துக்கு இது பண்ணி அந்த ஆதாரங்களை அளிக்கிறதுக்கான ஆதாரங்கள் அளிக்கிறது 24 மணி நேரத்துல யாருமே அடுத்த நாள் பேப்பர்ல கூட வரல. அதுக்குள்ளேயே 24 மணி நேரத்திலேயே இந்த நிகழ்வை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அதை கைது பண்ணிருச்சு. சரி, அதுக்காக கமிஷனர் வந்து உயர்நீதிமன்றம் கட்டணம் தெரிவிச்சிருக்கு சார். இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு உங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கலான்ற ஆலோசனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல சொன்னதன் பிறகு சொல்றேன். என்ன சொன்னாரு? எங்க கட்சியில இருக்கிறாரு, அவரை நீக்கிறதுக்கு முதலமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் அதிமுக கேக்குது, இவர்களுக்கு பதில் சொல்ல வழக்குல இருக்கு சார். ஒரு வழக்கு யாரும் சொல்ல முடியும். அவங்க விசாரணை பண்ணிருப்பாங்க. அந்த விசாரணையுடைய தீர்ப்புரையில சார் வரும். ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதுல எஃப்ஐஆர்ல என்னென்ன இருக்குங்கிறது வந்து யார் வெளியிடுவா சார்? அதை வெளியிடக்கூடாது சார். யார் அந்த சாரிங்கிறத கோர்ட்ல சொல்லுவாங்க. விசாரணையில இருக்கு. இந்த பாலியல் வழக்குல கூட எஃப்ஐஆர் வெளியே வந்து சார், எஃப்ஐஆர் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பாலியல் வழக்குல இருந்து சம்பந்தப்பட்ட பொதுவான எஃப்ஐஆர்களை, அதாவது அடுத்து வந்து சாட்சிகள் மாறிடுவாங்க, பிற அதிகாரிகள் கூட மாறலாம்ங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட வழக்குகள்ல உடனடியாக எஃப்ஐஆர் வந்து பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த பதிவேற்றம் பண்ணது 14 பேர் மூலமாவோ ஏதோ வெளியே வந்துருச்சுன்னா அரசாங்கமே கோர்ட்ல வந்து சொல்லி அவங்க வளையத்துல இருக்காங்க இல்லையா?
சார், யார் அந்த சார் போன்ல பேசினாருன்னு சொல்றாங்க. அது வழக்காடு மன்றத்துல இருக்கு சார், விசாரணை சார். அதனால நீங்க பேச மாட்டீங்களா? தெரியுமா சார், யாருக்கு தெரியுமா? பொண்ணு சொல்லுது இல்ல சார், விக்டிம் சொல்லுங்க சார். அவன் தான் சார் மனசாட்சியை கட்டி சார் பேசுறா போன்ல. நீங்க வந்து யார் அந்த சார் சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஒரு தட்சிணாம சார், இன்னைக்கு ஒரு அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் நீங்க பலிகடா வாக்கிருக்கீங்களா? சட்டத்துல இடம் இருக்கு, அதை கைது பண்ணிருப்பாங்க. அதாவதுங்க, உங்களுக்கு யாரு பாலியல் வன்புணர்வு பிரச்சனையில சிக்கினார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனிலும் வெளிவந்து 10 நாள் கழிச்சு யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற பேட்சை பார்க்கும்போது உங்களுக்கு உதறல் அதிகம். கைது பண்ணி போட்டு அத ஒரு பேப்பரா எடுத்து வச்சு இவர்தான் அந்த சார் இவர்தான். இப்ப அந்த குடும்பம் வந்து கோர்ட்டுக்கு போகுது, ஒட்டுமொத்த திமுகவின் மீது கேள்வி கேட்க போகுது. நிரூபிக்கப்படாத ஒருத்தனை இவன் தான் அந்த சார்னு நீங்க எப்படி மையப்படுத்துறீங்க? அவருக்கு மனைவி மக்கள் இருக்காங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் எதெல்லாம் பண்ணலாம், வழக்காடு மன்றத்துல இது இல்லைங்க. அடிப்படையில கைது செஞ்சீங்க, பஞ்சாயத்துக்கு வந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படி பாலியல் வன்புணர்வுல போட்ட செக்ஷன் அவர் மேல சார் அவர் பேரை சொல்லி இருந்தா சார் குற்றவாளி வந்து யார் அந்த சார் சொல்லி நபர் மேல வழக்கு போட்டதுக்கு நீங்க வந்து பேசுறீங்க. மேடையில பேசும்போது அதிமுக திட்டல, நீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு? இங்க பாருங்க, நடந்த தவறுகளை தட்டி கேட்கிறோம், புரியுதுங்களா? இப்பவும் சொல்றோம், அந்த வட்ட செயலாளருக்கு நடந்தது அநீதிதான்றத சொல்றோம், எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம். குற்றம் சாட்டப்பட்டவர் சிறைக்கு போயிட்டு ஜாமீன்ல விடுதலை வந்து 10 நாட்கள் கழிச்சு அவருக்கு ஆதரவா போறாரு அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் உயர் காவல் அதிகாரிகளை நியமனம் செய்து இந்த அண்ணா நகர் வழக்குல அண்ணா பல்கலைக்கழகம் அது இரண்டாவது நீதிமன்றம் வந்து அவங்க 3 பேரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னுக்கு அண்ணா நகர் வழக்குல சுப்ரீம் கோர்ட் 3 உயர் அதிகாரிகளை பெண் அதிகாரிகளை நியமிச்சு அவங்களை விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லையில தான் இந்த அதிமுக வட்ட செயலாளர் அந்த விசாரணை வலயத்துக்குள்ள வர்றாரு. உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க. விஜய் அவர்கள் அறிக்கையை பொறுத்து உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் வருந்தத்தக்கது. அரசு எல்லாவித துரித நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. அவர்களை அரசு அந்த நபரை அரசு செய்து கூண்டாசிலே தள்ளப்பட்டிருக்கின்றார். அதற்கு அந்த வழக்கே உயர் நீதிமன்றம் சூமோட்டோவா எடுத்திருக்காங்க. சரி, அப்போ அவங்க கமிஷன் வச்சிருக்காங்க. அவங்க வழக்கே 2 மாதத்துக்குள் முடித்து தருவோம் என்று அசூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நீங்க அதுல விமர்சனங்கள் செய்து தவறு. சரி சார், தலைப்பு தொடர்பா உங்க நிறைவு கருத்தை சொல்லுங்க சார், நேரம் கம்மியா இருக்கு. ஆகவே அரசு நீங்க எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னா கேட்கலாம். சரி சார், தலைப்பு தொடர்பா உங்க நிறைவு கருத்து வந்து பைனான்சியல் கிரைசிஸ்னால இந்த அரசு சிலதை வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பாக நிறைவேற்றும். இந்த அரசு மக்களுக்கான அரசு, அதனாலதான் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பாதையை பயணித்துக் கொண்டிருக்கோம். நன்றி திரு சாய் சுதாகர் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது அண்ணா 2 மாசத்துல கேஸை முடிக்கிறேன்னு சொல்லலைன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உறுதி கொடுத்திருக்காங்க. 2வது விஷயம்னா தவறான செய்திகள். உங்களுக்கு பைனான்சியல் கிரைசிஸ்னா யாருன்னா பொறுப்பு? மத்திய அரசு. அதாவது இருங்கண்ணா பொங்கல் பரிசு ஏன் கொடுக்கலன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல. பொங்கல் பரிசு கொடுக்கறது கூட மத்திய அரசாங்கம் கிடையாதுண்ணா. சாரி, நீங்க வாங்கின கடன் சுமை உங்களால தாங்க முடியல, அதுதான் உண்மை. அதனால நீங்க வந்து தவறான செய்திகள். அதாவது இன்னைக்கு இருங்கண்ணா சார், ஓகே மோகன் சார், இன்னொரு சந்தர்ப்பத்துல முடிச்சிட்டீங்க, நான் முடிக்கிறேன். நன்றி மோகன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் வந்து மாசம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தருகின்றோமா இல்லையா? சரி ஓகே மோகன் சார். இன்னைக்கு தாவேகா தலைவர் வந்து இந்த பூனைக்கு மணி கட்டுனதை ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க வந்து நிறைவேற்ற வேண்டும். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதுதான் புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகள் வந்து அரசியல் தான் பண்ணுவாங்க, அவியல் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க சொல்ற இது குற்றச்சாட்டு மாதிரி எடுக்காம இது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கிட்டு அதுல என்ன
அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து செய்ய வேண்டும் என்றுதான் விருப்பம். சரி, நன்றி சார். திரு பார்த்திபன், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது எதிர்க்கட்சிகளாக இருந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதிலே நாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அவருடைய விருப்பம். தேர்தலில் மக்கள் கையிலே மகேசன் தீர்ப்பு என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அதற்காக ஆளுகிற ஒரு அரசை, மக்களுக்கான நன்மைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை, அடித்தள மக்களுக்கான பல்வேறுபட்ட விஷயங்களை நாளொரு பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை குறை சொல்வதன் மூலம் நம்முடைய கட்சியை வளர்க்கின்ற பணியிலே ஈடுபடலாம் என்கின்ற ஒரு தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர் தவிர்த்து விட வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். அதாவது தாவேக்காவும் லாவணி அரசியல் தான் செய்கிறது அப்படின்றது அவருடைய அதாவது இவங்களுடைய தவறுகளை மூடி மறைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயத்த பேசினா மட்டும்தான் இவங்களுடைய பொழப்பு இன்னைக்கு ஓடும். இருக்கக்கூடிய நிதிச்சுமையை சொல்றதுக்கு சொல்லுங்க. சொன்னது குற்றச்சாட்டு. எங்களுடைய லட்சியமே ஆசையெல்லாம் இல்ல. எங்களுடைய லட்சியமே தான் 2026ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் நீங்க மகளிர் திட்டம், அந்த திட்டம் இருங்க, நேரத்தை நம்ம பெரியாரை பத்தி 2 நாட்களாக திரு சீமான் அவர்களுடைய பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் இந்த நீட் இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயங்களை எடுத்து அவங்கள்ட்ட திராவிட கட்சிகள் எல்லாமே இருக்கட்டு எங்களோட முன்னோடியா இருக்காங்க. 75 வருஷம் எங்களை விட புதுசா அவர்கள் திராவிடத்தை நாங்க சொல்லிட போறது இல்ல. அதனால அவங்க சிறப்பா போராட்டங்கள் நடத்தட்டும், பேரணி நடத்தட்டும். ஏன்னா யார் போய் கேட்டாலும் அடிப்பாங்க, உதப்பாங்க, விவசாயிகள் வரைக்கும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைக்கும். இவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் பண்ண முடியும். நீட்டை பத்தி பேசினதுக்கு எதையோ 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்லி மக்களையும் குழப்பிட்டு போயிருக்கிறாங்க. திருப்பியும் சொல்றோம், இலவசங்களை எதிருங்க. இலவசங்கள் தேவையில்லை. இலவசங்கள்ன்ற பேர்ல இலவசங்கள்ல 100 ரூபாயை கொடுத்துட்டு லட்சக்கணக்கான ரூபாயை கடன் சுமையா மக்கள் மத்தியில ஏத்தி வச்சுட்டு ஆள்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. 2026 மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. அன்னைக்கு இருக்கு கழகம் அன்னைக்கு ஆட்சி அமைக்கும். அது மக்களுக்கான கட்சியுடைய கொள்கையில மக்களுக்கு 1,12,00,000 பேருக்கு வழங்குகின்ற 1000 ரூபாய் நிறுத்துவோம், 60 லட்சம் பேர் செஞ்சு கொண்டு பஸ் பயணத்தை நிறுத்துவோம், நான் முதல்வர் திட்டம், இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களை பூரா ஏழை எளிய மக்களுக்கு அடித்தள மக்களுக்கு மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.